கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு ஆள் உழைச்சி அதில் தான் வாழ்க்கை செலவு, பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கு எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பிள்ளைகள் கொஞ்சம் கஷ்ட நிலையில் டியூஷனுங்களுக்கு போது இல்லாமல் இருந்தால் அப்புறம் வேல்சனாக்கள் எங்களை வீட்டை வந்து பார்த்தாங்க. கூடெல்லாம் பார்த்து நல்லா ஆக்டிவாக செய்கிறோம்னு சொல்லி எங்களை தெரிவு செய்து எடுத்து நிறைய பயிற்சியெல்லாம் தந்து பயிற்சி எடுத்ததுக்கு பிறகு அவங்களே கூடும் தயாரித்து 100-150 கோழி குஞ்சுகள் வாங்கிவிட்டு அவங்க வளர்த்து இன்றைக்கு அந்த கோழிகள் ஒவ்வொரு வீட்டிலையும் 20-25 கோழி முட்டை விடுற அளவுக்கு அவங்க வளர்த்துருக்குறாங்க. அப்புறம் அந்த பயிற்சிக்கு போனதுக்கு பிறகு எனக்கு இது செய்தால் இன்னும் பிள்ளைகளுக்கு நல்லா சத்துணவு கொடுக்கலாம். இப்போ 10 முட்டையை விற்றா ஒரு பிள்ளைக்கு டியூஷன் கட்டலாம். அப்படி ஒரு ஆசையும் உற்சாகமும் அதுக்கேற்ற மாதிரி கேர்ள்ஸ் எனக்கு நிறைய பயிற்சி தந்திருந்தாங்க. இந்த கணக்கு வழக்குகள் தந்துறது, கோழிகளுக்கு நோய் வந்தால் என்னென்ன மருந்து கொடுக்குறது, அதுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்குறா, அதிலெல்லாம் சொல்லி தந்தவங்க. சகலத்தையும் சொல்லி தந்தவங்க. වදනවිදිය කණ්ඩ දෙන විදිය බෙහෙත් ගමේවා දෙඩ වෙලා ඉන්නකොට අයින් කරන්න ආරෙන්නේ කියලා ඔක්කොම කියනවා කෑම දෙන විදිය. நம்மளை உருவாக்கின தீன்னு சொல்லி அசோலா திட்டம் சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க. அதால் எனக்கு அந்த கோழிக்கு அந்த அவ்வளவு சிலவன்றதுக்கு இல்லை. வேல்சன் திட்டத்தால் எங்களுக்கு ஒரு பெட்டி தந்தவங்க. பெட்டி தந்து எங்களாகவே சங்கம் கொண்டு உருவாக வச்சு அது மாதத்துக்கு 2 தடவை 15 நாளைக்கு ஒருக்கா அதை பிரித்து அதில் சேமிப்பு நாங்கள் செய்து வரோம். இப்போ எனக்கு கொஞ்சம் கூட முட்டை எழுத்தபடியா கூட வருமானம் பாரபடியா காசு கையில் இருக்கிறபடியா இப்போ கொஞ்சம் எல்லாம் வேண்டக்கூடிய வசதி என்னட்ட இருக்கு. எல்லாம் பிள்ளைகளுக்காகத்தான், அவங்களோட படிப்புக்கும் அவங்களோட செலவுக்கும் அவங்களோட டியூஷன் காசு அது இது எல்லாத்துக்குமாகத்தான் இதை நாங்கள் செய்து வரோம். இப்போ எனக்கு இருக்கிற ஆசை வந்து ஒரு நாளைக்கு 100 முட்டை வேல்சன் எடுத்து காட்டணும்ன்றது தான். அப்படி இப்போ கொஞ்சம் கஷ்டம் குறைஞ்ச மாதிரி. எதிர்காலத்திட்டம் இந்த கோழியை கொண்டு பெரிய நிலையில் செய்யணும்.